வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். கிறிஸ் நம்மளோட வந்துட்டான் அப்படின்னா அந்த மலை கோயிலுக்கு நான் நடந்தே வரணும்னு வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவோம் அப்படிங்கிறாங்க. என்ன தூக்கி சுமக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னையும் தூக்கிறேன், கிறிஸையும் தூக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? முன்னாடி நானே ரொம்ப கனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, கிறிஸ் வந்ததுலேருந்து எனக்கு தெம்பு அதிகம் வந்துருச்சு, அதுபோக உன் வேண்டுதல் நிறைவேற்றணும்ல, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் விரதம்பா, என்ன ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம், கிறிஸ் 3 நேரம் சாப்பிடுவோம், சின்ன பையங்கிறனால நாங்கள் ஒரு நேரம் தான்ப்பா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதுக்காக எல்லாருக்கும் சமைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை தான், நான் சமைச்சி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ யார்கிட்ட சொல்லணும், உன் பாட்டில் வழக்கம் போல் சமை அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் நான் அசைவம் சமைக்க மாட்டேன், அப்படி அசைவம் சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் வேறு யாராவது பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னே தனியாக ஆள் வைக்க முடியுமோ? அதெல்லாம் செய்ய முடியாது, நீ தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதெல்லாம் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது மீனா, நீ உன் பாட்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி விரதம் இருக்குது, அதை பற்றி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. மீனா நல்லாவே விரதம் இருக்கிறாங்க. அப்போ சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. சைவ சாப்பாடு இன்றைக்கி நிலமை அதுதான், சாப்பிட்டு சதனாமா அப்படிங்கிறாங்க. மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆனோடனே இங்கே ரோகிணி ஆண்டிகிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு சரியான காண்டாகுது. உங்கள் வீட்டில் உன் உழைப்பு மட்டும்தான், உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உழைக்கலை, நீ உழைக்கிறத வச்சு தான் சாப்பிடணும், சாதாரணமான வாழ்க்கையை தான் நடத்து கொண்டு வந்திருக்க, ஆனால் இன்றைக்கி பெரிய ஆள் மாதிரி காட்டுற, நீ பெற்ற பிள்ளைய நாங்கள் வளர்க்குறோம், அந்த இது கூட உனக்கு இல்லை, சாப்பாடு தான் உனக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. எப்படி இருக்குமோ மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி நம்மளாம் இப்படி சாப்பிடணும் அவசியமே கிடையாது அப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கும்போது, நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறாங்க. இப்போ அண்ணாமலை வராங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் விரதம் இருந்தால் எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும். ஏன் நீ அந்த கோயிலுக்கு போகும்போது உங்க கூட சேர்ந்து தானே எல்லோரும் வந்தாங்க, அன்றைக்கி வரணும்னு சொன்னல, வீட்டிலேருந்து எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அதை மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆள் விரதம் இருக்கணும், சிதனாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்குலாம் அப்படி இருக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தால் இங்கே இருங்க, இல்லையா ஒரு வாரத்துக்கு ரூம் எடுத்து தங்கி எங்கேயும் அங்கே எப்படி சாப்பிடுங்களோ சாப்பிடுங்க, தேவைப்பட்டவங்க அம்மா விஜயா கூட கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. என் வீட்டை விட்டுட்டு நான் எதுக்குங்க போகணும், சம்மந்தமெல்லாம் ஆகும் அந்த வீட்டில் இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. விஜயா எது பேசணுமோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சரி வராது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சரியான கோவப்படுறாரு. இது வரைக்கும் விஜயா இவன் சௌரியத்துக்கு கத்திக்கிட்டு இருந்தேன், வச்சுக்கிட்டு இருந்தேன், நானும் பார்த்துட்டு இருந்தேன், இனிமேல் அது நடக்காது. சரிதானா? ஒரு சின்ன பையன் இந்த வீட்டில் வளருதான், அந்த பையன் இங்கே இருக்கிறவங்கள பார்த்து தான் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை நடத்துவான். அப்படிங்கும்போது நீ சவுண்டு பார்ட்டியாக இருந்துக்கிட்டு ஒரு ஆளை குறைச்சி கூட்டி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் அவனுக்கு பதிவாகும். இது தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்று கிறிஸ் ஏதாவது ஒன்று உச்சரித்தான், பேசினா, வச்சாமல் உனக்கு விழுந்துடும். ஏன்னா உன் பாடம் அங்கே வந்துடக்கூடாது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. யாரெல்லாமோ என் வீட்டில் உட்காந்துட்டு ராஜாங்கம் பண்ணுறாங்க. அந்த சுருதி என்னென்னா என் சொல்ல ஒரு சொல்லும் கேட்க மாட்றா, இந்த மீனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா, தேவையில்லாத பையனை கொண்டு வீட்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் ரூம் போகிறாங்க. இங்கே சுருதி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுதாங்க. சுருதியா அப்படிங்கிறாங்க ரோகிணி. இல்லைம்மா உன் பேரை தான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. கதப்பை கொஞ்சம் சாத்துமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு இவரும். அந்த முத்து மீனா இதை ரொம்ப இதாக எடுத்துக்கிறாங்க. அந்த பையனை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கார கைக்கில் போட்டாங்க, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது ரோகிணி, பேசாமல் நீங்கள் 2 பேரும் ஒரு பீச் பங்களா வாங்கினீங்களா, அதே மாதிரி ஒரு வீடு ஒன்று வாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இருக்க நிலைமையில் எப்படி ஆண்டி வாங்க முடியும், ஏற்கனவே ஏகப்பட்ட கடையை சுற்றி ஏகப்பட்ட கடங்காரங்க வராங்க, அது எப்படி ஆண்டி வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா அதெல்லாம் வேங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன், கடன் அடைச்சிட்டு இருந்தால் போதும்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா மனோஜ் இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ரோகிணி வீட்டிலேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணாதாம்மா அப்படிங்கிறாங்க. டே அப்போ அதை முடிக்கிறதுக்கு ஏதாவது ரோகிணி அப்பா ஒரு பிரச்சனை பண்ணார், அதனால் சொத்தை லாக் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது இது பண்ணதுக்கு எதுவும் வழி பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணலாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வக்கீலுக்கு படித்தான், அவன்கிட்ட நான் பேசினேன், அதெல்லாம் பண்ணிடலாம், எனக்கு தெரிஞ்சவர் ஒரு ஆள் வக்கீலாக இருக்கார், அவர்கிட்ட பேசி பண்ணுறேன்னு சொன்னான், நாளைக்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி முடிக்காங்க. ஏற்கனவே கிறிஸ் இந்த வீட்டுக்கு வந்துட்டான், என்ன ஆக போகிறனோ ஏதாக போகிறனோ நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், இதுதான் ஒரு இது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன்,
இந்த சூழ்நிலையில் மனோஜ் வேறு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே வேண்டாம் ஆண்டி, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படிம்மா பார்க்க முடியும், நீங்கள் அங்கே போனால் உங்கள் நலனுக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லி உங்கள் மாமா சொல்கிறாரு, நீங்களும் போக மாட்டீங்க, சொத்தையும் மீட்க மாட்டீங்க. மனோஜ் இப்படி கடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரியாக வருமா பாரு, என் வீட்லேயே நான் சுதந்திரமாக என் வீட்லேயே நான் வந்து ஒழுங்காக இருக்க முடியல, நீங்களும் இருக்க முடியல, அதனால் சரியாக வராதுமா. உங்களுக்குன்னு தனியாக வீடு வேணும், உங்கள் சொத்து பத்து வந்து காட்டணும். பாரு அந்த பணக்கார பையன் எவ்வளோ திமிரு பண்ணுது. காரணம் என் வீட்டில் லோக்கலில் சொத்து இருக்குது, எங்கள் அப்பா பெரிய அதிகாரி அப்படின்னு அவள் பில்டப் பண்ணுறான். என் மருமக ரோகிணி கத்துன்னு என்னென்னு இந்த வீட்டுக்கு தெரியணும். அதுபோல் இந்த முத்து மீனா அவங்களோட லெவலும் அவங்களுக்கு புரியணும், அந்தளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரியல. வித்யா நம்மகிட்ட பேச்சை விட்டுட்டான். அவள் தான் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணுவாள், ஏதாவது அதுவும் இல்லாமல் போச்சு. எங்கள் அம்மாவே எனக்கு எதிராக போயிட்டாங்க. இப்போ கிறிஸை கொண்டு இங்கே ஈட்ட வளர்க்க கொடுத்தாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது, சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே மீனா சைவ சாப்பாடாவது ரெடி பண்ணுறாங்க. இங்கே சுத்தமாகவே ரோகிணிக்கு பிடிக்கல. ஆனால் ரோகிணி வந்து கிறிஸுக்கு வந்து சைவத்திலே நல்லா சூப்பரான சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஏங்க நம்ம வீட்டு பணம் பூரா அவங்க யாருக்கெல்லாமோ உதவுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வாயை வச்சுக்கிட்டு அவங்க கிறிஸ்து வளர்க்குறது கூட கொஞ்சம் தான் அவங்க மளிகை சாமானை கொடுக்காங்க, தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. சரிங்க, கிறிஸ்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பைசா கொடுத்துட்டாங்க, தங்கத்துக்கு பைசா கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா, என் வாயில் ஏதாவது வந்துட போகுது, அவங்களுக்குன்னு தனியாக ரூம் எதுவும் கட்டி கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவங்க இருக்காங்க, பார்த்துக்கா, உனக்கு வந்து மீனா வந்து நேரத்துக்கு சமைச்சு தரான், அவள் விரதம் இருந்தாலும் அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போகக்கூடிய அந்த காலகட்டம் வருது. 2 பேரையுமே மலைக்கு தூக்கிட்டு போகிறாங்க முத்து. உடனே எங்கே கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கஷ்டம் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொண்டு இறக்குதாங்க. அப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வராங்க. வந்துட்டு கோயில் முன்னாடி அன்னதானம் கொடுக்காங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சோடனே அண்ணாமலையே சொல்கிறாரு, டேய் முத்து, இன்றைக்கி சாப்பாடு செமையாக இருக்கும்டா அப்படிங்கிறான். ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மீனா சொல்கிறாங்க, நைட்டு பிரியாணி ரெடி பண்ணிடுவோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்பா நானும் மீனா உள்ளே போய்ட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. எங்கே கறி அங்கே போகிறாங்க. அங்கே ப்ரோன் பண்ணி கறிக்கடையில் பயங்கரமாக ஜாலி பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது அங்கே கறிக்கடையில் அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்த முத்து, மீனா யாருன்னு பாரு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆகா முத்து மீனாலாம் அப்படின்னு சொல்லி இவர் அங்கேருந்து ஓட பார்க்குறாரு. என்னாச்சு நில்லுங்க, நீங்கள் நடிக்க வந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி பெரிய பணக்காரி மாதிரி எங்கள் வீட்டில் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாப்புல, அது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோகிணியோடைய பழைய கதை புறம் தெரியும், நான் அவங்க மேலே எந்த வருத்தமும் படலை. என்ன நீங்கள் இங்கே உள்ளாலும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. தம்பி எதுவும் நினச்சிக்கிடாங்க அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல் மருமம் உடனே கூப்பிடுங்க, நான் சின்ன மருமம் தானே அப்படிங்கிறாங்க. அதில் கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க இங்கே உள்ள கறிக்கடைக்காரரை அந்த ரோகிணி ஏமாற்றிருக்கேன்னா அப்படிங்கிறாங்க. மீனா, அது வந்து இவரை மட்டுமா ஏமாற்றிருக்கல, நம்ம மட்டுமா ஏமாற்றிருக்கு, பயங்கரமாக ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு ஆள் என்கிட்ட பேசுகிறார், உங்கள் அட்ரஸில் தான் தம்பி ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி லோன் எடுத்தாங்க, பணமே கட்டலை. அவர் வீட்டுக்காரும் அவங்க இங்கேருந்து அவங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லி ஒரு ஐடியா மட்டும் கொடுத்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தொடர்பு கொள்ளவே முடியல, இப்போ கட்டுதான் அப்போ கட்டுதாங்குது அப்படின்னு சொல்லுது. இப்படிலாம் ஏகப்பட்ட இடத்துல கடை வேறு வாங்கி வச்சுருக்கு, அந்த சிட்டிக்கிட்டே வேறு கடை வாங்கி வச்சுருக்குங்கிறாங்க. சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம், நம்ம ஏதாவது சொல்ல முடியல, அது காரணம் கிறிஸ்து தான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் சாப்பாடெல்லாம் பயங்கரமாக சமைச்சு கொடுக்காங்க. நல்லா சாப்பிட்றாங்க. கறி சூப்பராக இருக்க அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறான். ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அங்கே வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அது நம்ம கடைக்காரர் சொந்தக்காரர் தானே, நம்ம மாமா தானே அப்படிங்கிறாங்க. அந்த இடத்தையும் சொல்லுதாங்க. அந்த இடத்தையும் சொன்னோன்னே ஒருவேளை ப்ரோன் பண்ணிட்டு போயிருப்பாங்களோ, சச்சை ப்ரோன் பண்ணிட்டு போனால் தான் முத்து மீனா வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே மனசை தேத்திக்கிறாங்க. இப்போ வித்யாட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வித்யா கால் பண்ணி பார்ப்போம், நம்ம மேலே கோவம் போயிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அங்கே பயங்கரமாக வந்துட்டு பிஸின்னு வருது. ஆகா இவ பிஸி ஆரம்பிச்சிட்டாரா, பிஸி இல்லை இருக்கா, அந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. அங்கே முருகன்கிட்ட நல்லாவே வித்தியாக பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப மனம் பிடிச்சி போகுது. அப்போ முத்து மீனாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு முருகன். முத்தனை ஒய்ஃப்னே தெரியாமல் பின்னாடி போனேன், மற்றவங்கன்னா கண்டிப்பாக கோவப்பட்டுருப்பாங்க, அந்த முத்தனை அப்படி படலை, உண்மையிலே ரொம்ப தங்கமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வித்தியா சொல்கிறாங்க. மீனாவுமே ரொம்ப தங்கமானவங்க, இந்த மாதிரி நல்ல ஜாலியான டைப்பு, அவங்கள மாதிரி 2 பேர் இணைப்பாக இருக்க முடியாது, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், அவங்கள பார்க்கும்போது தான் நானும் காதல் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் சொல்கிறாங்க, உண்மையிலே முத்தனை சூப்பர் டைப்பு, ஆனால் அவருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கும்போது
நான் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் உங்களுக்கு அப்படிங்கிற. என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வித்யாட்ட கேட்குறாங்க. இல்லை, எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் மேனேஜர் பேசினார், எங்கள் ஐடி கம்பெனியை பொறுத்த மட்டும் நல்ல சம்பளம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து ரெகுலராக கார் வேணும், அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, அதுக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் முத்துக்கு. அது போக வாரம் நம்ம கம்பெனிகளில் எங்கள் கம்பெனியில் நடக்கும், உங்கள் கம்பெனியில் நடக்கும், இந்த மீட்டிங் நடக்கும்ல, அதில் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்கும் வாரம். அதில் மாதத்துக்கு 4 வேலை அந்த மீனாவை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும், முத்துக்கும் காசு கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்படிங்கிறாங்க. உண்மையான விஷயந்தான், ரொம்ப சூப்பராக இருக்குது நீ பேசுகிறது. நான் கூட எங்கள் கம்பெனிலையும் கேட்குறேன், 2 கம்பெனிலையும் வாங்கி கொடுப்போம், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதை வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து டெக்கரேஷன் வேலை இருக்கும், முத்துக்கு வந்து கார் ஆஃபர் இருக்கும், நான் வாங்கி கொடுத்தா செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாட்ட சொல்கிறாங்க, உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை வித்யா, எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்குது ரோகிணி, அவங்க மேலே எங்களால் இப்போ கோவப்பட முடியல கிறிஸை வச்சு, அதனால் நாங்கள் எந்த கோவம் படலை, எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சு தர தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே நாளைக்கு காலைல வாங்க மீனா, நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வித்யா அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோன்னா அந்த கம்பெனியில் கூப்பிட்டு போய் இவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா, இது வரைக்கும் நீ வந்து யாரையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் வேலை கொடுக்குறாங்க. முத்துக்கு 2 கார் ஆஃபர் கொடுக்குறாங்க, ரெகுலராக வந்து தினம் காலையில் ஏற்றி கொண்டு இறக்கணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு. அப்போ எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா பணம் தந்துடுவோம் அக்கௌண்ட்டில் ஏறிடும். என்ன மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி வாங்கிக்கிடுங்க, 1,50,000 ரூபாட்ட உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அட்வான்ஸ்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். இந்த குபு அதிர்ஷ்டம் வந்து இந்த வித்யாவால் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலே இது நல்ல பிள்ளை, புது உறவால் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட நெருங்கி பழகணும் பேசணும் வைக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அந்த ரோகிணி விட மாட்டா, ஏன்னா என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல, இப்போ வந்து முன்னாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதனால் அவட்ட கேட்டு பேசணும் வைக்கணும்லாம் கிடையாது, இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் வீட்டுக்கு நான் எப்போனாலும் வருவேன் அப்படிங்கிறாங்க. மீனா, உங்கள் வீட்டுக்கு நான் வரலாம்ல அப்படிங்கிறேன். என்ன ரோகிணி, என்ன வித்யா அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்போனாலும் வரலாம், உங்களை வச்சு தானே எங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உங்கள் உழைப்புக்கு தான் இது கிடைக்குது, அது போக உங்கள்கிட்ட உண்மையும் இருக்குது, நேர்மையும் இருக்குல்ல, உங்கள்கிட்ட உறவு வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க வித்யா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.